வணக்கம். இன்னைக்கு ஈத்தர்ஸ் பார்க்கலாம். ஈத்தர்ஸ் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். என்ன டைப் பாருங்க, ROR. ஆறுங்கிறது வந்து ஆல்கைல் குரூப் ஆர் ஆரைல் குரூப்பாக இருக்கலாம். ஆல்கைல் குரூப் ஆர் ஆரைல் குரூப். ஃபார்முலா என்னன்னு பாருங்க, CnH2n+2. இதுக்கு எப்படி டெஃபினேஷன் எழுதிடலாம். when hydrogen is removed from hydrocarbon, ஹைட்ரோகார்பன்றது CH4 மீத்தேனாக இருக்கலாம், ஈத்தேனாக இருக்கலாம். அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆல்காக்சி CH3OO இல்லாட்டி ஆரைல் ஆக்சைடு குரூப் C6H5O ஒன்றா இதை போடுங்க, இல்லாட்டி இதை போடுங்க, இல்லாட்டி ரெண்டுமே போட்டுக்கோங்க. எப்படி வேணால் ஆக்சிஜன் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டைப்பில் when ஆக்சிஜன் ஆட்டம் இதை பாருங்கள், ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் லிங்க்டு போத் சைட்ஸ் linked to two alkyl group. இந்த சைடு ஒரு CH3 குரூப், இந்த சைடு ஒரு CH3 குரூப், இப்படியும் லிங்க் ஆகிருக்கலாம். ஆர் ஆரைல் குரூப் C6H5O C6H5 இப்படியும் லிங்க் ஆகிருக்கலாம். ஆர் ஆல்கைல் ஆரைல், இங்கேயே ஆல்கைல் தான் ஆரைல் குரூப், எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்கு பேரெல்லாம் ஈத்தர்ஸ்னு பேர். ஆக்சிஜனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக. சேமாக இருந்தால் சிமெட்ரிக்கல் ஆர் சிம்பிள் ஈத்தர்ஸ். சேமாக இருந்தால் அதுக்கு பேர் சிமெட்ரிக்கல் ஆர் சிம்பிள் ஈத்தர்ஸ். பாருங்கள், CH3 இந்த சேம் CH3. ஓக்கு இந்த பக்கம் C2H5, இந்த பக்கம் C2H5. இந்த பக்கம் C6H5 C6H5. ஸோ சிம்பிள் ஈத்தர்ஸ்னால் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். மிக்சட் ஈத்தர்னால் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். இந்த சைடு CH3, இந்த பாருங்கள் C2H5, இந்த பக்கம் CH3, இந்த சைடு C6H5. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் மிக்சட் ஈத்தர் ஆர் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தர் ஆல்கஹால் மாதிரியே தான் இதுவும், சரியா? ROH ஆல்கஹால் குரூப் மாதிரியே ROR. ஓகே, இது சிமிலர் தான். என்ன இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சரியா? ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஆக்சிஜன் அட்டாச் டு டூ ஆல்கைல் குரூப். இந்த இங்கே இருக்கு இல்லையா, இதையே நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். OCH3, சரியா? OCH3. ஆக்சிஜனுக்கு மேலே ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கலாம், சரியா? ஸோ ஆக்சிஜன் 1 2 3 4 இருக்குது. ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன். அதேமாரி கார்பனுக்கு 1 2 3 4 கார்பனும் sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஆக்சிஜனும் sp3, கார்பனும் sp3, இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகுது. sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆன ரெண்டு ஆட்டமும் ஓவர்லேப் ஆகிறப்போ நம்மளுக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த சைடு சிக்மா பாண்ட் மாதிரியே இந்த சைடும் ஓவும் சியும் ஓவர்லேப் ஆகி சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 141 பிகோமீட்டர். ஓகே, இந்த CH3 பாருங்கள், இதோட ஆங்கிள் வந்து டெட்ராஹீட்ரலோட காட்டிலும் அதிகமாக இருக்குது இதுக்கு, ஈத்தருக்கு. ஏன் அப்படின்னா கார்பன் இந்த CH3 வந்து பெரிய பல்கியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிப்பல் ஆகுது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரிப்பல் ஆகிறதுனால உங்களுக்கு ஆங்கிள் வந்து 111 டிகிரி 7 மினிட்ஸ்னு லென்த்தி கொஞ்சம் ஆங்கிள் வந்து ஹையராக இருக்குது, கிரேட்டர் தென் டெட்ராஹீட்ரல் பாண்ட் லென்த்தாக. சரியா? அடுத்தது IUPAC எப்படி நேம் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு ஆல்காக்சி குரூப் சொல்லணும், அடுத்தது நீ ஹைட்ரோ கார்பனை சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு IUPAC நம்ம சொல்கிறது, ஈத்தரை எப்படி சொல்கிறோம், முதல்ல ஆல்காக்சி குரூப் சொல்லிவிட்டு அப்புறம் ஈத்தேன் குரூப். CH3O CH3 இருக்குது, ஆல்காக்சி குரூப்னா ஓட சேர்த்து. இது என்னது, மீத்தேன் குரூப், மீத்தாக்சி மீத்தேன். ஓகே, இப்போது CH3O CH3 இப்படி போட்டிருக்கேன். இது எப்பொழுதுமே ஆல்காக்சி குரூப்பை ரவுண்ட் பண்ணிக்க, பெரிய குரூப்பை ரவுண்ட் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் கார்பன் கம்மியாக இருக்கிறத ரவுண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஓகே இந்த பக்கம் சின்ன ஒரு கார்பன் தான் இருக்குது, ஓகே இந்த பக்கம் 1 2 3 கார்பன் இருக்குது. இந்த சைடு ரவுண்ட் பண்ண முடியாது, எங்கே கம்மியாக இருக்கும் அந்த சைடு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது மீத்தாக்சி. அதுலேயும் பாருங்கள் 1 2 3 2ல் தான் என்ன குரூப் இருக்குது, மீத்தாக்சி குரூப் இருக்குது. அப்போ 2 மீத்தாக்சி. இது 3 இருந்தால் ப்ரோப்பேன். ஓகேவா? அதேமாதிரி இது பார்க்கலாம், இன்னொரு குரூப் பார்க்கலாம். CH3 இன்னொரு குரூப் நம்மளே எழுதலாம். CH3O CH3 இப்போது கார்பன் இங்கே 1 2 3 4 இருக்குது.
ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் 4 இருக்குது, இந்த பக்கம் 1 தான் இருக்குது. அப்போ இதை தான் ரவுண்டு பண்ணணும். எது கம்மியாக இருக்கோ அந்த சைடு ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது மீத்தாக்சி குரூப். இப்போ 1 2 3 போட்டுக்கலாம். 1 2 3 ஆர் 1 2 3 இப்படி போட்டுருவோம். 2ல் என்ன இருக்குது? மீத்தாக்சி குரூப். அப்போ 2 மீத்தாக்சி. 2ல் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. சரியா, இதை நாம் நம்பரே போடலை பாருங்கள். அப்போ 2 மெத்தில். 2ல் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 2 மெத்தில். 3 கார்பன் இருந்தால் ப்ரோபேன். ஓகேவா? இப்போ C6H5OCH3 இருக்குது. இப்போ கார்பன் எந்த சைடு கம்மியாக இருக்குது? இங்கே C1 தான் இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிற சைடு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மீத்தாக்சி பென்சீன். ஓகே, இப்போ இன்னொன்று போடலாம். C6H5OCH2CH3. இப்போ எது எழுதலாம்? 2 கார்பன் இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த சைடில் தான் ரவுண்ட் பண்ணணும். இப்போ இது என்னது? 2 கார்பன் இருந்தால் ஈத்தாக்சி. ஈத்தாக்சி பென்சீன். ஓகேவா? இன்னொன்று போடலாம். C6H5OC6H5. 2 சைட்லேயும் C6H5 இருக்குது. அப்போது ஒன்றும் செய்ய முடியாது, ஏதாவது ஒன்று தான் போட்டாங்க. ஃபீனாக்சி பென்சீன். இப்போ இது பாருங்கள். C6H5OCH2 6 times CH3ன்னு போடுறேன். இப்போ எந்த சைடு ரவுண்ட் பண்ணுறது? இதில் 6 தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல 6 கார்பன் தான் இருக்குது. இதில் 6 + 1 7 கார்பன் இருக்குது. இங்கே 6C கார்பன் 7 கார்பன். அப்போ கம்மியாக உள்ளதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபீனாக்சி. 7 இருந்தால் கார்பன் இருந்தால் ஹெப்டேன். ஓகே, இது மாதிரி தான் ஐயூபிஎஸ்சி நேம் எழுதணும். சரி, அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். ஈத்தரை 3 மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று இன்டர்மாலிகுலர் ஹைட்ரேஷன். இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். சரியா, இது வந்து இது பாருங்கள், பேர்லேயே இருக்குது, இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்னு. ஓகே, அப்போ இது ஆல்கஹால் தெரியும் நம்மளுக்கு. டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். இன்டர் மாலிகுல்னா 2 ஆல்கஹால் மாலிகுல். எதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? சிம்பிள் ஈத்தர்ஸை மட்டும். எக்ஸஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் ஹீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன், நல்லா ஹீட் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் at a temperature of 413 Kelvin or 140 degree centigrade. ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் பாருங்கள், கண்டென்ஸ் டு கிவ் வாட்டர் அண்ட் ஈத்தர். வாட்டர் போயிடுச்சு, ரிமைனிங் ROR இருக்குது, ஈத்தர் ஃபார்ம் ஆகிடுச்சு. சிம்பிள் ஈத்தர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. பாருங்கள், C2H5OH எடுத்துருக்கேன், இந்த ஆல்கஹாலே திரும்பி போட்டிருக்கேன். C2H5OH வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் 440 டிகிரி. வாட்டர் மாலிகுல் C2H5O C2H5 டைஆக்சி டைஎத்தில் ஈத்தர்னு சொல்லலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், அந்த அப்போ ரவுண்டு பண்ணி எழுதணும்ல, 2 சைடு ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகே, இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்லேயே டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடுச்சுன்னு பாருங்கள். எலிமினேஷன் ரியாக்ஷன். வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும் இதுக்குள்ளே இருந்தே. C2H5OH இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் போயிடும். இந்த 5லேருந்து 1 போயிடும். அப்போ C2H4 ஈன் ஃபார்ம் ஆயிடும். CH2 டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணக்கூடாது. 413 கெல்வினில் தான் ஈத்தர்ஸ் கிடைக்கும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் ஈன் ஆகிடும். எப்படி மெக்கானிசம்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டேன், மெக்கானிசம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஓகே, CH3CH2OH என்ன ஊற்றுறோம்? சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், HSO4 மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். H2SO4, அதுதான் ஹெச்சை தனியாகவும் HSO4 தனியாகவும். இந்த H ப்ளஸ் என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான் ட்ராக் பண்ணி இங்கே உட்கார வச்சிருச்சு. அப்போ புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால். புரோட்டான் வந்து உட்காந்தனால இது ஆல்கஹாலில் வந்து உட்காந்துருச்சு. அப்போ புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால் உட்காந்துருச்சா? உட்காந்த பிறகு இந்த ப்ளஸ் சார்ஜ் இங்கே போட்டோமா? இப்போது H2O வாட்டர் மாலிகுல் என்ன ஆகிடும்? ரிமூவ் ஆகிடும், மைனஸ் வாட்டர் மாலிகுல். அப்போ வாட்டர் மாலிகுல் போயிடுச்சுன்னா வெறும் CH3 CH2 இருக்கும். இப்போ CH3
CH2OH பாருங்க இந்த CH3 CH2OH இருந்து எலக்ட்ரான் அங்கே போய் அந்த CH2 கிட்ட உட்காந்துச்சு அப்படியே போய் பாருங்க CH3 CH2 போட்டுட்டேன் இந்த O அங்கே போயிடுச்சு இந்த CH2 கிட்ட போயிடுச்சு பாருங்க O H கீழே எழுதிட்டேன் CH2 CH3 ப்ளஸ் சார்ஜ் ஓகே இப்போ வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுறப்போ இந்த H ப்ளஸ்ஸை இதை ட்ராக் பண்ணிவிட்டு H3O லிபரே போயிடுச்சு ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள் CH3 CH2O CH2 CH2 இதுதான் மெக்கானிசம் ஆஃப் இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் சிந்தசிஸ் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிந்தசிஸ் ப்ரிப்பேர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் அது சிம்பிள் தான் இது சிம்பிள் அண்ட் மிக்சட் ஈத்தர்ஸ் இதில் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஆல்கைல் ஹேலைடு RX heated with alcoholic solution of sodium alkoxide sodium alkoxide அப்படின்னா ROH பதிலாக NA போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் அதை தான் திருப்பி போட்டிருக்கோம் ROH ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன போட்டாச்சு NA போட்டோம்னா சோடியம் ஆல்காக்சைடு அதை தான் திரும்ப போட்டிருக்கு ஹேலைட் ரிமூவ் ஆகிடுச்சு NaX ரிமூவ் ஆகிடுச்சு ரிமைனிங் ROR எழுதிட்டேன் ஈத்தர் இது SN2 மெக்கானிசம் சிம்பிள் ஈத்தர் பாருங்கள் ஆல்கைல் ஹேலைடுக்கு எத்தில் புரோமைடு எடுத்திருக்கேன் எத்தில் புரோமைடு இது சோடியம் ஈத்தாக்சைடு எடுத்திருக்கோம் ஹீட் பண்ணுறோம் இதை ரெண்டையும் ஹீட் பண்ணுறப்போ NaBr போயிடுச்சு ரிமைனிங் என்ன இருக்குது C2H5O C2H5 டைஎத்தில் ஈத்தர்னு சொல்லலாம் இல்லாட்டி ஈத்தாக்சி ஈத்தேன் மிக்சட் ஈத்தரும் இது சிம்பிள் ஈத்தர் தயார் பண்ணிட்டோம் இப்போ மிக்சட் ஈத்தர் பாருங்கள் மிக்சட் ஈத்தரில் CH3Br ஆல்கைல் ஹேலைடு C2H5ONA இங்கே ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கோம் அப்போ NaBr போயிடுச்சு ரிமைனிங் எழுதிக்கிறோம் இது ப்ரைமரி ஹேலைடும் டெர்ஷியரி ஆல்காக்சைடு எழுதியிருக்கேன் இந்த C2H5க்கு பதிலாக CH3OH இது டெர்ஷியரி ஆல்கோஹால் ஏன்னா கார்பனுக்கு பக்கத்தில் OH இருக்குது ஓகே இந்த H எடுத்துகிட்டு NA போட்டேன் டெர்ஷியரி ஆல்காக்சைடு எடுத்துருக்கோம் இப்போது NaBr ரிமூவ் ஆகிடுச்சு ஹீட் பண்ணுறப்போ அப்படியே தூக்கி அங்கே எழுதிட வேண்டியதான் CH3O CH3 ஓகே இதுவே என்ன எடுத்துக்கணும் ஆல்கைல் ஹேலைட் ப்ரைமரி ஆல்கைல் ஹேலைடு தான் எடுக்கணும் இப்போ இதை இங்கே வந்து ONA எடுத்துகிட்டு இங்கே BR எடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் டெர்ஷியரி ஆல்கைல் ஹேலைடு எடுத்துக்கிட்டேன் CH3 இந்த ONAக்கு பதிலாக BRக்கு பதிலாக ONAவும் எடுத்துக்கிறேன் இப்படி மாற்றி எடுத்துட்டோம்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது சரியா மாற்றி எடுத்தோம்னா CH3ONA மாற்றி எடுக்கக்கூடாது ஸோ ப்ரைமரி ஆல்கைல் ஹேலைடும் டெர்ஷியரி ஆல்கோஹால் இது மாறி வந்துச்சுன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் CH3ONA இங்கே பாருங்கள் இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா இந்த CH3யில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை பிடிச்சி இழுத்து என்ன ஆயிடுச்சு பாருங்கள் CH3OH இந்த NA இந்த BRோட சேர்ந்து NaBr அப்போ இங்கே என்ன ஆகிடும் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு தானே இப்போ CH2 இந்த பாண்ட் இங்கே வந்து டபுள் பாண்டு இந்த CH3 இருக்குது ஓகே ஸோ ஈன் கிடைக்கும் ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால் மாற்றி எடுக்கக்கூடாது எப்பொழுதுமே ப்ரைமரி ஹேலைடும் டெர்ஷியரி ஆல்காக்சைடு தான் எடுத்துக்கணும் அடுத்தது பாருங்கள் மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால் இதில் பேரே என்ன ஆல்கஹாலில் என்ன பண்ணணும் மெத்தில் ஆட் பண்ணணும் மெத்தில் ஈத்தர் ப்ரிப்பேர் பை ட்ரீட்டிங் அண்ட் ஆல்கஹால் வித் டைஅசோபென்சீன் அசோனாவே நைட்ரஜன் குரூப் மீத்தேன் குரூப்பு CH4ல் 2 ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக N2 போட்டால் டைஅசோ மீத்தேன் ஆல்கஹால் எடுத்துட்டேன் டைஅசோ மீத்தேன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூரோபோரிக் ஆசிடை ஹீட் பண்ணால் என்ன ஆகிடும் இந்த நைட்ரஜன் போயிடும் வெளியில் இந்த CH2 இந்த இதோட சேர்ந்துட்டு CH2O இந்த இது சேர்ந்துக்குது CH3 ஓகே நாளைக்கு
ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் பார்க்கலாம். ஓகே.